அனைவருக்கும் நன்றி, மிகவும் நன்றி. மிகவும் மகிழ்வான இதயத்தோடு, மலர்ந்த முகத்தோடு நீங்கள் என்னை வழி அனுப்பி வைத்ததே இந்த நிகழ்ச்சியை வெற்றிகரமாக நடத்த இறைவன் அருள் புரிந்தார். இது சாதாரண விஷயம் இல்லை. நிகழ்ச்சி மியூசிக் எழுதிடலாம், மியூசிக்கை எழுதி கொடுத்தா அவங்க வாசிடலாம். ஆனால் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரியா வாசிச்சாங்கன்னா எப்படி இருக்கும் மியூசிக்? இப்போ நம்ம எல்லாரும் பேசுகிற மாதிரி ஒருத்தருக்கும் ஒன்றும் புரியாமல் இருக்கோம் இல்லையா? அதில் அந்த கண்டக்டர் மிக்கேல் டாம் என்பவர் ஒவ்வொரு நோட்டாக நான் என்ன எழுதினோ அது அத்தனையும் போன உடனே அவங்களுடைய ரிஹர்சலில் கலந்து கொள்ளத்தான் எனக்கு நேரம் இருந்தது. அது மிகவும் முக்கியமான விஷயம். ஏனென்றால் அது அரங்கேற்றும் பொழுது எந்த விதமான அந்த விதிமுறைகளுக்கு மீறியோ அல்லது விதிமுறைகளை அதிலிருந்து தவறுனாங்கன்னா விதிமுறைகளை மீறினதாக. அதனால அவர் பெர்ஃபெக்டா 80 பேர் சேர்ந்து அவர் அப்படி கையை தூக்குனாருன்னா, ஒரு கண்டக்டர் கையை தூக்குனாருன்னா சைலண்டா இருக்கும், மூச்சு விடுற சத்தமே கேட்காது. அப்ப நமக்கு வயிற்றெல்லாம் கலக்கி அந்த போட்டு எல்லாருடைய கவனமும் ஒரே ஒரு சுரம் வாசிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. எல்லாரும் அந்த ஒரு ஸ்வரத்தை கையை காட்டி இப்படி வாசிக்கும் பொழுது எல்லோருடைய கவனமும் அந்த ஒரு நோட்டில் இருந்து அவர்கள் வாசிக்கும் பொழுது கேட்கிறவர்கள் மூச்சு விட மறந்து விட்டு என்று பாட்டு கொண்டிருப்பாங்க. ஒரு ஸ்வரத்துக்கு இந்த கதி என்றால் சிம்பனி முழுக்கவும் 4 பகுதிகளாக கொண்டது. ஃபர்ஸ்ட் மூமெண்ட், செகண்ட் மூமெண்ட், தேர்ட் மூமெண்ட், ஃபோர்த் மூமெண்ட். ஒவ்வொரு மூமெண்ட் ஃபுல்லா வெஸ்டர்ன் மியூசிக்ல என்னன்னா, ஒரு சிம்பனி வாசித்து 4 மூமெண்ட்டும் முடிகிறது வரைக்கும் யாரும் கைதட்ட மாட்டாங்க, கைத்தட்டக்கூடாது, அது விதிமுறை. ஆனால் நமது ரசிகர்களும் அங்கு வந்திருந்த பொதுமக்களும் அங்கு வந்திருந்த ரசிகர்கள் அனைவரும் ஃபர்ஸ்ட் மூமெண்ட் முடிச்சோடனே கைத்தட்டுறாங்க. கண்டக்டர் அவங்க வாசிக்கிறவங்கள தான் ஆச்சரியம். 80 பேர் வாசிக்கிறாங்க, எல்லாருக்கும் ஆச்சரியம். திரும்பி என்ன பார்க்குறாங்க, கண்டக்டர் என்ன பார்த்து சிரிக்கிறாரு. அப்படிதாங்க. அப்படியே ஒவ்வொரு மூமெண்ட்டுக்கும் கைத்தட்டி பாராட்டுகளை கொட்டி கொண்டு அவர்களால் தாங்க முடியல. அந்த இசையினுடைய அந்த அமைப்பை கேட்டுவிட்டு அவர்களால் தாங்க முடியவில்லை. இன்னைக்கு அடிச்சா நாளைக்கு ஆடுவோம். அப்போ ரசிச்சதை நம்ம ஆட்கள் அப்பவே வெளிப்படுத்துறாங்க. அந்த 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 நேரத்தில் ரசிப்பதை அவர்கள் அந்த நேரத்தில் அவர்களுடைய மகிழ்ச்சியை எப்படி தெரிவிப்பது? கரகோட்டம் கொண்டுதான் தெரிவிக்க முடியும். கரகோட்டம் கொண்டு அது மாதிரி இது எல்லா இசை வல்லுநர்களாலும் பாராட்டப்பட்ட ஒரு சிம்பனி. அது உங்கள் வாழ்த்துக்கள். நீங்கள் வாழ்த்து, மனமாற வாழ்த்து என்னை அழைப்பீர்கள் அல்லவா? அந்த மகிழ்ச்சி இந்த தமிழ்நாட்டிற்கும் இந்தியாவிற்கும் பெருமை சேர்க்கக்கூடிய ஒரு பெரிய நிகழ்ச்சியாக இது மாற்றம் எடுத்திருப்பது இறைவனுடைய அருளால். முதல்வர் அரசு மரியாதையோடு என்னை வரவேற்றது எனக்கு மிகவும் நெஞ்சத்தை நிலைய வைக்கிறது. முதல்வர் அரசு மரியாதையோடு வரவேற்றதை போலவே தமிழக மக்கள் அனைவரும் என்னை வாழ்த்தி கொண்டிருப்பது, வரவேற்பது எனக்கு மிகவும் பெருமையாக இருக்கிறது. இந்த இசை நிகழ்ச்சியை, இந்த இசையை நீங்கள் டவுன்லோடு செய்து கேட்கக்கூடாது. டவுன்லோடுன்னு சொல்றப்ப மட்டமா நினைக்காதீங்க. என்னன்னா நேரடியாக கேட்கணும். என்னுடைய மக்களை நான் நேரடியாக இசைத்து அந்த 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 அனுபவத்தை, அது வேற. நீங்க அங்க உட்கார்ந்து அந்த சைலண்டா அந்த 80 வாத்திய கருவிகளும் அப்படியே கேட்கும். 80 வாத்திய கருவிகள் மற்ற ஒலிப்பதிவுகளில் கேட்குமா? கேட்காது. நான் எவ்வளவோ பாடல்களை ரெக்கார்ட் செய்து கொண்டிருக்கும் பொழுது கூட ஒரு நோட்டிபிகேஷன்னாலும் விட மாட்டேன், போட்டு வாங்கி விட்டுறேன். ஃபுல் ரிஹர்சல்ல கலந்துக்கிட்டு மேடையிலையும் பக்கத்திலேயும் உட்கார்ந்து கொண்டு தவறு செய்கிறார்களா என்பதை கவனித்துக் கொண்டிருந்தேன். 2வது பகுதியிலே நமது பாடல்களை, என்னுடைய பாடல்களிலே அவர்களை வாசிக்க வைத்து, நம்முடைய சினிமா பாடல்களையே வாசிக்க வைத்து நானும் ஒரு பாடலை அங்கே அவர்களோடு பாடினேன்.
அதுவும் மிகவும் கஷ்டமான காரியம். ஏனென்றால் அவர்களோடு பாடி எனக்கு பழக்கம் இல்லை. தினமும் அவர்களோட பாடுகிறேன். என்னுடைய பாடலை என்னுடைய தியேட்டரில் எங்களுடைய விதிமுறைப்படி நாங்கள் ரெக்கார்ட் செய்து கொண்டு வருவதுதான் வழக்கம். ஆனால் அவர்களோடு பாடி அந்த பாடலுக்கு மக்கள் கைத்தட்டி மிகவும் நல்ல வரவேற்பு கொடுத்தார்கள். சிம்பனி இசை, இந்த சிம்பனி இசை 13 தேசங்களில் நடக்கவிருப்பதற்கு நாட்கள் குறித்தாக்கியிருக்கிறது. 13 தேசங்களில். அக்டோபர் 6 வந்து துபாயில் இருக்கு, செப்டம்பர் 6 வந்து பாரிஸில் இருக்கு, அப்புறம் ஜெர்மன் ஹாம்பர்க், இப்படி எல்லா கண்ட்ரிகளுக்கும் வந்து இந்த இசை சிம்பனி இசை என்பது போகிறது. தமிழர்கள் இல்லாத ஏரியாவுக்கும் அங்கே பர்ஃபார்மன்ஸ் பண்ணுவதற்கு இது இந்த ஸ்பான்சர்ஸ் வந்து புக் பண்ணிட்டாங்க. இப்பே டேட் எல்லாம் கொடுத்துட்டாங்க கையில் கொண்டு. இப்போ நம்ம நாட்டில் நம்ம மக்களை கேட்க வைக்க வேண்டாமா? நம்ம மக்கள் கேட்கணுமா வேண்டாம்? எல்லாம் கேட்கறது வரைக்கும் அமைதியாக இருக்கணும். அந்த அந்த மூமெண்ட் வந்து நீங்கள் அங்கே அந்த பாட்டில் இருந்து அந்த அவங்க கையை காட்டுறதும் அந்த அமைதியோடு இருந்து நீங்கள் ரசிக்கிறது தான் இசை உலகத்தில், இசை பாரம்பரியத்தில் மிகவும் உச்சகட்டமான விஷயம். அதனால் என்னுடைய மக்களை, என்னுடைய மண்ணில் பிறந்த இந்த மக்களை என் மீது அன்பும் அவ்வளவு அன்பு வச்சிருக்காங்க. தெய்வமாக கொண்டாடுறவங்க இருக்காங்க. கடவுளான இசை கடவுளுங்கிறான். எப்படி இருந்தாலும் நான் சாதாரண மனிதனை போலதான் இங்கே வேலை செய்வதே தவிர என்னை பற்றி எனக்கு ஒரு எண்ணமும் கிடையாது. என்னை இசை தெய்வம் என்று கடவுள் என்று சொல்லும் பொழுது எனக்கு என்ன எண்ணம் தோன்றும் என்றால், கடவுள் இளையராஜாவுக்கு அளவுக்கு கடவுளை கீழே இறக்கிட்டீங்க அப்படின்தான். அதனால இது ஆரம்பம், இது ஆரம்பம். 82 வயசாச்சு, இனிமேல் என்ன பண்ண போறாருன்னு நினைக்காதீங்க. நீங்க நினைக்கிற அளவுக்கு நான் இல்லை. எந்த விஷயத்திலும் நீங்கள் நினைக்கிற அளவுக்கு நான் இல்லை. அந்த அளவிலே நான் இல்லை. பண்ணைப்புறத்திலிருந்து புறப்படும் பொழுது வெறும் காலோடு நான் நடந்தேன். என்னுடைய காலில் தான் நடந்து நான் வந்து இந்த இடத்தில் இதை முன்னுதாரணமாக வைத்துக் கொண்டு அவரவர்கள் துறையில் மென்மேலும் வந்து நாட்டிற்கும் இந்தியாவிற்கும் பெருமை சேர்க்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய அறிவுரை. நன்றி, வணக்கம்.